உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. டெய்லி இரவு 7 மணிக்கு 10 நிமிடம் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க தான் அந்த நிமிடம் வந்து மாறி மாறி வரும். 20 நிமிஷம் ஆகும், 30 நிமிஷம் ஆகி அப்படியே ஒரு மணி நேரம் உங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். ஆக எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ எடுத்திருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, குரு தசை நடக்குது சார். எனக்கு குரு வந்து புத்திரக்காரகன், தனக்காரகன், பாக்கியத்துக்கு காரகன், மோட்சத்துக்கு காரகன் என்று சொல்கிறாங்க சார். எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார். குரு வந்து எனக்கு குரு தசை நடக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை சார். குழந்தையினால் நன்மை இல்லை, பணத்தினால் நன்மை இல்லை, பாக்கியம் இல்லை, ஏன்னா குழந்தை இல்லை. நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் வந்து குரு வந்து நல்லா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு குழந்தை பெறும். லக்கணத்தில் வந்து திக்பலன் பெறுவார். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். பொதுவாகவே குழந்தையினால் பாதிக்கப்பட்டவர் குரு. எப்படின்னா, குரு வந்து பிரம்மதேவனின் 3வது புத்திரரான ஆங்கிரசரருக்கு வசுதாவுக்கும் பிறந்தவர் தான் குரு பகவான். தேவர்களின் ஆசிரியராக இருந்ததனால் அவருக்கு தேவகுரு என்ற இடத்தை கொடுத்தார்கள். அவர் சாராதேவி என்ற மனைவியை மணக்கிறார். அவரோட குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் சாராதேவியை பார்த்து மயங்கி சாராதேவியை கடத்தி சென்று அவருக்கு பிறந்த குழந்தைதான் புதன் பகவான். ஆக குருவுடைய மனைவிக்கு தகாத உறவில் பிறந்தவர் தான் புதன் பகவான். ஆக ஒரு வகையில் குரு பகவான் பாதிக்கப்பட்டவர், மனைவியினால் பாதிக்கப்பட்டவர். அதனால குரு தசை நடக்குது சார். எனக்கு ஒன்றுமே இல்லை சார். குழந்தை இல்லை, ஒரு பணங்காசு இல்லை, பிச்சை எடுக்கிறேன் சார், ரொம்ப சிரமமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன பதிவு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேண்டியது. சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், அதாவது பாலர்பள்ளி ஸ்கூலுக்கு சென்று அந்த பள்ளி குழந்தைகளுக்கு உதவுது. ஒன்று மெயினாக வந்து குழந்தைகளுக்கு உதவுனாலே குரு நெகட்டிவ் பர்சன்லேருந்து விளையிடுவார். குருவுக்கு வந்து கொண்டக்கடலை தான் கொடுக்கணுங்க இல்லை, மஞ்சள் பொடி கொடுத்தாவே குரு உங்களுக்கு நல்லது செய்வார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு உதவுனீங்கன்னா, அதுவும் வியாழக்கிழமை நாளில் போய் உதவுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தையே எனக்கு இல்லை சார், கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு சார். செவ்வாய்க்கிழமை நாளில் திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று மடிப்பிச்சை எடுக்கும். தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கும் திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று மடிப்பிச்சை எடுத்து, சார் எனக்கு வந்து கொஞ்சம் நான் வசதியில் வாய்ப்பில் பெருசு சார், நான் மடிப்பிச்சை எடுக்கக்கூடாது சார், ஏதாவது வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லி உழவா இருப்பேன். அவ்வளோதான், 2ல் ஏதாவது ஒன்று செய்யும். இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே குழந்தை பிறகு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை சூரியனார் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று மடி பிச்சை எடுக்கும். ஏன்னா மடிதான் வயிறு, அதில் தான் குழந்தை நமக்கு சேரும். அதனால தான் மடி பிச்சை எடுக்கிறதுன்னு இருக்குது. இப்போ மடி ஏந்தி தான் நம்ம பிச்சை எடுக்கிறோம். அந்த மடிக்கு வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம. இப்போ ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் சென்று நீங்கள் மடி பிச்சை எடுத்து அந்த காசில் நீங்கள் உணவு அருந்திட்டு மீத இருக்க காசை அந்த உண்டியலில். இல்லை சார் எனக்கு மடி பிச்சைலாம் எடுக்க சங்கோஜமாக இருக்குது சார்னா உழவார பணி செய்யும்.
உங்களால் முடிஞ்ச காசை அந்த உண்டியலில் போட்டுட்டு வாங்க. இதெல்லாம் தொடர்ந்து 7 வாரம் செய்யும். இங்கே ஒரு சந்திரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா 7 வாரம். ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு போனீங்கன்னா 7 வாரம். இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும். எனக்கு ரொம்ப தூரம் இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் வந்தீங்கன்னா குழந்தை பேர் ஏற்படும். ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை வர போறீங்க. திங்கக்கிழமை வந்தீங்கன்னா அடுத்த திங்கக்கிழமை வர போறீங்க. இப்படி தான் 7 வாரத்தை நீங்கள் நிறைவுபட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில். ஒரு தடவை திருப்பதி சென்று மடிப்பிச்சை எடுத்து பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அது வந்து ரொம்ப தூரம் இருக்குது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும். வாரம் ஒரு தடவை முடிஞ்சால் போயிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். கண்டிப்பாக வந்து குழந்தை பேரோ அல்லது காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுத்துரும். அப்போ திங்களூர் சந்திரன் கோவில், ஆடுதுறை சூரியனார் கோவில், திருப்பதி பெருமாள் அல்லது உங்கள் ஊரில் உள்ள பெருமாள், இந்த ஆலயங்களுக்கு சென்று மடிபிச்சை எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக குழந்தை. அதே மாதிரி இன்னொரு வாழ்வியல் பரிகாரம். புதன்கிழமை நைட்டு கொண்டக்கடலையை ஒரு கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி ஊற வச்சுட்டு ஒரு 10 கொண்டக்கடலையை எண்ணி கணவனும் மனைவியும் ஒரு பிளாஸ்டிக் பையில் அதை கவரில் போட்டு நைட்டு புதன்கிழமை தலைமாட்டில் வச்சுட்டு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு தாம்பத்தியம் அன்னைக்கு வச்சுக்கூடாது. காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த 10 கொண்டக்கடலையும் அந்த ஊற வச்ச கொண்டக்கடலையோடு சேர்த்து அவிச்சு நவகிரகத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வைக்கக்கூடாது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வச்சு படைச்சி விநியோகம் பண்ணிட்டு தொடர்ந்து 7 வாரம் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் ஏற்படும். காசு பணத்துக்கும் குறைவில்லாமல் கொடுப்பாரு. என்ன திசை நடந்தாலும் குரு திசைக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதில் புத்திகள்லாம் நிறைய வரும். ஒரு திசையிலேயே புத்திகள் வரும். அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுவோம். குழந்தை பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக குரு குழந்தைய கொடுத்துருவார். வியாழக்கிழமை நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செஞ்சுட்டு வந்தாலே குழந்தை நமக்கு ரெக்கவர் ஆகும். இந்த பரிகாரத்தையும் பண்ணுவோம். புதன்கிழமை நைட்டு இந்த கொண்டக்கடலையை வச்சுட்டு நீங்கள் தானம் பண்ணி வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகும். அடுத்து ஆலங்குடி குரு கோவில் சென்று அங்கேயும் மடிப்பிச்சை எடுக்கும். ஏன்னா அது குரு ஸ்தலம். அங்கேயும் போயிட்டு நீங்கள் மடிப்பிச்சை எடுத்து அந்த காசில் நீங்கள் உணவு அருந்திட்டு ஒரு டீயும் வடையும் உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு மீத காசை உண்டியலில் போட்டு வந்தாலே கர்மவினை விலகி உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திட்டை குரு, அது மாதிரி குரு ஸ்தலம் அந்த கோயிலையும் வியாழக்கிழமை நாளில் போயிட்டு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் ஏற்பட வாய்ப்பு. அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயில், அது குரு ஸ்தலம்னு பேர். அங்கே போய் மடிப்பிச்சை எடுத்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிட்டு மீத காசை இந்த உண்டியலில் போட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குருதோஷம் நீங்கி குழந்தை பேர் ஏற்படும். அப்போ குருதசை நடக்குது சார், காசு பணம் இல்லை, குழந்தை இல்லை, ஒரு மகள மகிழ்ச்சி இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குரு நல்லது செய்வார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.